அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மேசராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமையில் மாதம் என்பது பரிபூர்ணமாக அற்புதமான யோக பலன்களையும் பலதரப்பட்ட வெற்றி பாதைகளை செல்கின்ற யோக மாதமாக மேச ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு யோகங்களையும் அற்புதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஞாயிற்றுக்கிழமையிலே, அதாவது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய தகப்பன் காரகனுடைய நாட்களிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ராசி கடகமாகவும் தாயாகவும் லக்கணம் ரிஷபராசியாகவும் 2ஆம் இடத்திலே தனவாக்க குடும்பஸ்தானத்திலேயே லக்கணம் விதி என்பது கோச்சார விதி என்பது அமையப்படுகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் முதல் பாதத்திலேயும் திதி கிருஷ்ணபட்ச திரியோதசி திதியிலும் திதி தெய்வம் நந்தி தேவதையாக வலம் வந்து கரணம் வணிசை கரணம். வணிசை என்பது சூரிய பகவானுடைய கரணத்திலேயே யோகம் பரிகம் யோகத்திலேயும் யோக தேவதை விஸ்வகர்மாவாக வலம் வந்து இந்த மாதம் என்பது நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேச ராசிக்காரர் நேர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி சாணத்திலே, அதாவது மிதுன ராசியிலே சஞ்சரித்து 3ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது கிட்டத்தட்ட இந்த மாதங்கள் செப்டம்பர் 3 தேதி வரையில் புதன் பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்திலே இருந்த பஞ்சமஸ்தானத்துக்கு 4ஆம் தேதி செல்ல போகின்ற இந்த மாற்றங்களும் முயற்சிகளிலேயும் எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு அமைய போகின்றது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்திலேயே மறைவது என்பது சற்று பலவீனமான ஒரு அமைப்பாக இருந்தாலும், கேதுவுடன் சேர்ந்தாலும் குருவின் பார்வை என்பது கிடைக்கின்ற இந்த காலகட்டங்களிலே சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய இந்த களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் செப்டம்பர் 15 20 தேதிக்குள் ஒரு சில வீடு வாகன சொத்து சுகங்கள் இந்த மாதிரி விசேஷங்களிலே புதுசாக செய்யாமல் இருப்பது நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், செப்டம்பர் 1 15 வரையில் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், 15 20 வரையில் சுக்கிர பகவான் நீசமடைகின்ற இந்த காலகட்டங்களிலே பெண்கள் சம்பந்தப்பட்ட விசேஷங்களிலே சுப நிகழ்வுகள் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே சற்று புதுசாக தொடங்காமல் இருப்பது நல்லது. செப்டம்பர் 25 தேதிக்கு பிறகு எதையுமே தொடங்குவதும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் மேச ராசிக்கார நேயர்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே ராசிநாதன் செல்கின்ற போது அவருடைய பார்வை என்பது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சூரிய பகவான் அமைகின்றதும் பாக்கியஸ்தானத்திலே ராசிநாதன் அமைகின்றதும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேச ராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 2ஆம் இடத்திலே குரு பகவானும் 3ஆம் இடத்திலே மேச ராசிநாதனும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்திலே சந்திர பகவானும், அதே 4ஆம் இடத்திலே புதன் பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி சத்ரு ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்திலே பலம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களில் தொழில் வேலைகளில் அற்புதமான உபரி வருமானங்களையும் உயர்தர வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க போகின்றது. அதுவும் முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 4ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 4ஆம் இடத்திலே இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு செல்கின்றதும் இங்கே 6ஆம் இடம் வலுவாக இருக்கின்றதனால் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயிர்களையும் எதிரிகளின் பலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது பிறக்க போகின்றது. சத்ரு ஸ்தானத்திலே களத்திர ஸ்தானது அமைவது என்பது அவர் 7ஆம் இடத்த அதிபதி. எதிரிகளின் தாக்கம் இங்கே சற்று வலு குறைந்தாலும் இங்கே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் செப்டம்பர் 15 தேதி வரையில் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக 2ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெறுகின்றதுனாலே களத்திர தோஷங்கள் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இந்த காலங்களிலே சுக்கிர பகவான் நீசம் அடைகின்ற இந்த 15 20 தேதிக்குள் சுப நிகழ்வுகளிலே பங்கு கொள்ளாமல் இருப்பது காலச்சிறந்ததாக இருக்கும். மற்றபடி செப்டம்பர் 25 தேதிக்கு பிறகு மாத கடைசியில் அவர் 7ஆம் இடத்திலேயே இங்கே ஆட்சி நிலத்திரிகோணம்
அடைகின்ற தன்னுடைய சொந்த வீட்டிலே 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறதும் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே சூரிய பகவான் சிம்மாசனத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த பார்வை என்பதும் இந்த காலங்களிலே நல்லதொரு தகப்பனார்களிடம் உயர்வுகளையும் அன்புகளையும் தகப்பனார்களால் கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது சற்று வெளிநாட்டு யோகங்கள் கிடைத்தாலும் கூட சரியான உறக்கம் இல்லாதவர்கள் ஒரு சிலர் உங்களுக்காகவும் இந்த இரவு நேரங்களிலே சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே சுபகிரகம் அமைய பெற்றும் கேது இருக்கின்றதுனாலே எதிரிகளின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் எதையும் வெல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோகமும் இங்கே வேலையை பற்றி சொல்லக்கூடிய 6ஆம் இடம் சர்வீஸ் ஓரியண்டல் என்று சொல்லக்கூடியது அற்புதமான இங்கே 2ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திற்கு போகின்ற பொழுது அற்புதமான வேலைகளிலே ஒரு உன்னதமான ஒரு நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்றது. சிம்மாசனத்தின் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதி சூரிய பகவான் பலம் பெற்று அவர் லாபஸ்தானத்தை பார்வை செய்த லாபாதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளால் நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இங்கே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் 6ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை செய்கின்ற பொழுது இங்கே வேலைகளிலே ஏதோ ஒரு வேலைகளாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் 10ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை செவ்வாயின் நட்சத்திரத்திலே செல்கின்றதுனால ராசி நட்சத்திரத்திலே செல்கின்றது மட்டுமல்லாமல் செவ்வாயும் பலமாக இந்த மாதங்களிலே செல்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகள் அனைத்தும் வீர தீர பராக்கிரம சாணம் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணம் பலமாகவும் 6ஆம் இடம் பலமாகவும் தொழில் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு வேலை தொழில்களிலே நோய்களிலே வெற்றிகளை பெறக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் என்பது மேச ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. மேச ராசி என்பதே ஒரு நெருப்பு ராசியில் பிறந்த உங்களுக்காக நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் காற்று ராசியிலே செல்கின்றதுனால மின்னல் வேகத்தில் எதையும் செய்யக்கூடிய ஒரு அற்புத யோகங்களையும் சகோதரிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் கலைந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி சுகசானம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் 4ஆம் இடத்திலே ஆட்சி வழியிலே தன்னுடைய சொந்த ராசியிலே இருக்கின்றது. பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த சிம்மாசனத்தின் அதிபதி சூரிய பகவானும் இங்கே ஆட்சி வழியிலே இருக்கின்றதும் லாபஸ்தானத்திலே லாபாதிபதி சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் கூட லாபத்திலே எதையாவது ஒரு அற்புதமான இந்த சிம்மாசனத்தின் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 11ஆம் இடத்தை அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வீகத்திலே குழந்தைகளினால் நல்ல ஒரு அபிவிருத்திகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற உங்களுடைய சிந்தனை சிப்பி என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் அதே சமயத்தில் தகப்பன் குழந்தை என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் சனி ஒன்றுக்கொன்று பார்வை என்பது நேர்கதியில் ஒன்றுக்கொன்று பார்க்கின்ற பொழுது சற்று விட்டு கொடுத்து தகப்பன் குழந்தைகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு காலம். அதே சமயத்தில் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்றதும் முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகின்றது. உங்களுடைய சகோதரிகளிடம் இருந்து சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதம். செவ்வாய் பகவான் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருந்து அவர் பாக்கியஸ்தானத்தை பலம் பெற்று பார்க்கின்ற இந்த அமைப்புகளிலே சளி தொல்லைகள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதுகளிலே நல்லதொரு வெற்றிகளையும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த நெருப்பு ராசிநாதன் இங்கே காற்று ராசியிலே செல்கின்ற பொழுது சளி தொந்தரவுகள் சற்று மாறுபட்ட அமைப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பலவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. சுகஸ்தானத்திலே 4ஆம் இடம் வீடு வாகனம் வண்டி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் தன்னுடைய வீட்டிலே இருந்து இந்த மாதம் பரிபூர்ணமாக பிறக்கின்றதுனாலே வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அபிலாஷைக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கர்மகாரகன் தொழில்காரகன் சனி பகவான் அவர் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை அதிபதி பலம் பெற்றும் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய வேலைகளிலே மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் என்பது மேச ராசிக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே மிருகசீரிசம் நட்சத்திரத்திலே இந்த குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கின்ற அற்புதமான வேலைகளிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக எதையும் செய்யக்கூடிய பொருளாதாரத்திலும் வேலை தொழில்களிடம் இருந்து வாக்குகள் அனைத்து வெற்றிகளை வாக்குகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் செப்டம்பர் மாதமாக பிறக்கப் போகின்றது.
முயற்சிகள். 4ஆம் இடத்திலே தாய் காரகன் சந்திர பகவான் அமையை பெற்று இந்த சந்திரனின் பார்வை என்பது உங்களுடைய தொழில் வேலைகளை 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. சந்திரன் குரு பார்க்கின்ற அமைப்பு என்பது மட்டுமல்லாமல் சந்திரன் குரு செவ்வாய் பார்வை என்பது 10ஆம் இடத்திலே பரிபூர்ணமாக இந்த செப்டம்பரிலே இருக்கின்றது. அதுவும் சொந்த நட்சத்திரத்திலே இருக்கின்றதுனாலே நீங்கள் சொல்கின்ற வாக்கு, நீங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே. அதே சமயத்தில் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியிலே பலம் பெற்று இந்த 15 நாட்கள் உங்களுடைய ராசியிலே செல்கின்ற பொழுதும், சனி பகவான் லாபஸ்தானத்திலே இருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் பூர்வீகத்திலே ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற லாபங்கள் கிடைக்கக்கூடிய, லாபத்திலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் அதிலே வெற்றிகளை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த செப்டம்பர் 15 தேதியிலிருந்து சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலே பஞ்சம பூர்வ ஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது புத்திரர்களால் நல்லதொரு யோகங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனங்கள் நிதானமாகவும், சனி சூரியன் பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இருக்கின்றது. நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே தேவையில்லாத ஒரு சில தீக்காயங்களில் இருந்து தப்பிப்பதற்கு கவனமும் நிதானமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் 15 தேதி உள்ள அறையில் இருக்கின்றது. அதே சமயத்தில் பஞ்சமாதிபதி செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு உங்களுடைய 6ஆம் இடத்திலே செல்கின்ற பொழுது தீராத கடன், வம்பு வழக்கு, நோய்களில் இருந்து தீரக்கூடிய, வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களையும், குருவின் பார்வை என்பது உங்களுடைய ருணரோண சத்ரு ஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே அதையும் வெல்லக்கூடிய, நோய்களில் இருந்து வெல்லக்கூடிய, எதிரிகளையும் வெல்லக்கூடிய, உங்களுடைய விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் குரு பகவானுடைய பார்வை கேது 6ஆம் இடத்திலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே கேது இருக்கிற வரையில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை பெறக்கூடிய ராசி லக்னம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களிலே 2ஆம் இடத்திலேயே தனக்காரகன் புத்திரக்காரன் என்று சொல்லக்கூடியவர் இது ஒரு பொருளாதார ராசியிலே ஸ்திர ராசியிலே நிரந்தரமாக இருக்கின்ற பொழுது இங்கே குரு பகவான் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குடும்பங்களிலே, பொருளாதாரங்களிலே, வாக்குகளிலே அற்புதமான ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிரந்தரமான வாய்ப்புகளை கொடுத்து விட்டு போகக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்திலேயும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே விழுகின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது மட்டுமல்லாமல் அஷ்டமஸ்தானத்திலேயே பாக்கியாதிபதி பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு பயமாக, ஏமாற்றமாக, தடையாக, வம்பு வழக்காக இருந்தாலும் அதில் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வந்தாலும் அது தெரியாத, வெளியில் தெரியாத அளவுக்கு ரகசியமாக பார்த்து கொள்ளக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களையும் வெளிநாட்டு யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு அவர் பாக்கியாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கும் பொருளாதாரங்கள் கிடைக்கக்கூடிய, கடன், லோன் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களையும் இந்த மேசராசிக்கார நேர்களுக்கு குருவின் அருள் பரிபூரணமாகவும், 16ஆம் இடத்திற்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர சாணாதிபதியாகவும், இங்கே தொழில்காரகனாகவும் சனி பகவான் அமைய பெற்று உங்களுடைய பஞ்சம ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியும் சனியை பார்க்கின்ற பொழுதும் இங்கே குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்பது மட்டுமல்லாமல் 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு யோகங்கள் கொடுக்கக்கூடிய, வெளிநாட்டு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான யோக பலன்களை கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு யோக மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு குருவின் பார்வை பரிபூரணமாக இருக்கின்றதுனாலே பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் பலமாக இருந்து லாபஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே மூத்த சகோதர சகோதரிகளிடமிருந்து அன்பு, ஆதரவுகள், அவர்களால் உங்களுக்கு நல்லதொரு ஏற்ற உயர்வுகளையும் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு யோக பலன்களும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேச ராசிக்கு அற்புத யோக பலன்களை குரு, சந்திரன், புதன், சூரியன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் சுக்கிர பகவான் செப்டம்பர் 15 தேதி வரையில் நல்லதொரு பலன்களை 15லிருந்து 20 தேதிக்குள் இடைப்பட்ட காலங்களில் சற்று பெண்களால் கிடைக்கக்கூடிய சுகங்களாகவும், பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சற்று இந்த இடத்திலே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத ஒரு சில யோக பலன்களை 15லிருந்து 20 தேதி வரையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், சுக்கிரன் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இந்த செப்டம்பர் 15லிருந்து 20 தேதிக்குள் செய்யாமல் இருப்பது நல்ல ஒரு மாற்றங்களையும், செப்டம்பர் கடைசியிலும் ஆரம்பமும் சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் அனைத்துக்கும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருகின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக
7ஆம் இடத்ததிபதியின் பரிபூரணமாகவும் தாயின் அன்பும் தகப்பனும் அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சகோதர சகோதரிகளின் அன்பும் 2 தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயே பாக்கியாதிபதி அமையப்பட்டு இருக்கின்ற இந்த மாதங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற அமைப்பும் அற்புதமாகவும் மேச ராசிக்கு ராசிநாதனை வலுவாக முயற்சி ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்திலேயே பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே போலீஸ், இராணுவம், மிலிட்டரி என்று சொல்லக்கூடிய அதிகாரம் வாய்ந்த துறைகளிலே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.